நீங்கள் சோலோ ட்ராவலாக போனால் கூட உங்களுக்கு யாரோட சப்போர்ட் இல்லாமலே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எப்போவுமே ஆஃப் ரோடில் போகும்போது ஒருத்தர் கைடன்ஸ் சப்போர்ட்ஸ் வேணும். ஸோ நீங்கள் கைட் பண்ணுவாங்க, ஸ்டோன்ஸ் இங்கே இருக்குது, ராக்ஸ் இருக்குது, டவுன் ஹில் இருக்குதுன்னு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே தேவையில்லை. நீங்கள் சப்போர்ட் இல்லாமலே வந்து நீங்கள் ட்ரை பண்ண முடியும். ஸோ நான் இன்னொரு இடத்துக்கு காட்டுறேன். அந்த இடம் வந்து ஒரு லிட்டில் பிட் டவுன் ஹில். அந்த இடத்துல ஏதோ ஒரு மலையால் வந்து ஒரு சின்ன அரிச்சு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ஆக்சுவலி எனக்கு இங்கேருந்து தெரியல அது எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு. பட் நீங்கள் கேமராவில் ஆல்மோஸ்ட் இந்த இடம் வந்து கவர் ஆகிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல போனால் சேஃப் இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதை நம்ம அப்படியே அவாய்ட் பண்ணி டர்ன் பண்ணி போகிறோம். நீங்கள் எந்த மாதிரியான ஒரு டெரெயினில் போனால் கூட வீல் வந்து ஒரு செல்ஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்டே ஆகிடும். ஒரு பக்கம் ஏறும், ஒரு பக்கம் இறங்கும். முடிஞ்ச வரைக்கும் வண்டியை வந்து வெஹிக்கிள் ஸ்ட்ரைட்டாகவே இருக்க பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு மேலேயும் நம்மளுக்கு வந்து சஸ்பென்ஷன் வேணும். இன்னும் கொஞ்சம் ரொம்ப மோசமான ஹார்ட் ரைனில் போகணும்னா அப்போது அந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து அந்த இடத்துலையுமே வந்து நம்ம வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா சஸ்பென்ஷன் ஆட் பண்ணலாம். எப்படி இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு மல்டி ஃபங்க்ஷன் இந்த டோர் ஷட்டர்லேயே கொடுத்துருக்காங்க. நான் காட்டுறேன். இங்கே வாங்க, பக்கத்தில் வாங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 2 பட்டன் இருக்குது. ஓகே, இந்த ஃபஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் போர்ஷன் வரும். இதில் செகண்ட் பட்டன் மட்டும் பண்ணிங்கன்னா இந்த செகண்ட் ஃபுல் டோர் மேக்கில் ஓப்பன் ஆகும். டுகெதர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப்ஸ் வரும். அது எப்படி வருதுன்னு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் இந்த போர்ஷன் வருது. ஓகே, இது ஒரு சின்ன ஓப்பனிங். இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது பெரிய லக்கேஜ் மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ ஓகே, இது எப்படி ஸ்டெப்பாக மாறுதுன்னு பாருங்கள். அது சொல்கிறேன். இப்போ அந்த செகண்டில் இருக்கிற ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஃபுல்லாகவே நம்ம இங்கே ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அந்த மேலே இருக்க 2 பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது கீழே போர்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஸ்டெப்புமே வந்துருக்கு. ஸோ இப்போ இந்த காருக்குள்ளே வந்து ட்ரக்குக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஈஸியாக நம்ம ஸ்டெப் இன் பண்ணி மேலே போகலாம். ஒவ்வொரு டெரெயினை பொறுத்து அலாய் வீல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் டிசைன். பட் இந்த அலாய்ஸ் வந்து எஸ்பெஷலி எப்படி சேண்டில் போகணும், சேண்டில் எப்படி ஸ்கிட் ஆகி போகணும், எப்படி சேண்ட் இங்கேருந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு மேக் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த கேப்பில் தெரியும். இங்கேருந்து நீங்கள் சேண்ட் உள்ளே போனாலும், ஆஃப் ரோடில் நீங்கள் டிசர்ட்டில் போகும்போது சேண்ட் உள்ளே போனாலும் ஈஸியாக ரிலீஸ் ஆகி அந்த பக்கம் வெளியே வர மாதிரியே பண்ணியிருப்பாங்க. இந்த காரோட டோயிங் கெப்பாசிட்டி வந்து ஆக்சுவலி நியர்பை 5 tons வரைக்கும் எடுக்கலாம். மீன்ஸ் எப்படின்னா 5000 kgயால் இதை வந்து டோ பண்ண முடியும். நீங்கள் வந்து இப்போ பைக்ஸ் இருக்கு போகிறீங்க, உங்களோட இந்த மோட்டார் கிராஸ் பைக்ஸ் அதெல்லாம் எடுத்து போனீங்கன்னா அந்த பைக்கை ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்குமே வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நீங்கள் 2 பைக்கு இங்கே ஈஸியாக 2 மோட்டார் கிராஸ் பைக்ஸை வந்து விடலாம். இல்லைனா ஒரு பெரிய டூலர் பைக் லைக் BMW R250 அந்த மாதிரி பைக்ஸ்லாம் வந்து விடலாம். ஸோ நீங்கள் அப்படி பைக்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது இதில் வந்து ஆக்சுவலி பை GMC இதுக்கு தனியான ஒரு ட்ராக் மாதிரி கொடுப்பாங்க. அதில் நாங்கள் வெளியே கூட வாங்கிக்கலாம், நிறையா இருக்குது. ஸோ இதான் இந்த காரோட ஃப்ரண்ட் லுக் அண்ட் பேக், இந்த ரியர் லுக், அப்புறம் பேக்கில் கொடுத்துருக்குற இந்த அக்சஸ் எல்லாமே. சில லக்ஸரி செடான்ஸில் கொடுத்துருக்கிற காரில் சீட் ஃபங்க்ஷன் ஸ்பேஸை விட இதில் நல்லாவே பேக்கில் உட்கார முடியும். ஏன்னா செடானை கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னா பொதுவாக உள்ள ஒரு ட்ராபேக் ஆஃப் ரோட் காரில் ரியர் சீட், பேக் சைடில் சீட்ஸ்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்காது, உட்கார முடியாதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். பட் இந்த கார் நீங்கள் தீமை பார்த்தாலே தெரியும், மெயின்லி மேட் ஃபார் ஆஃப் ரோடு, ஒரு ரஃப் ட்ரைவுக்கு தான் யூஸ் மேனுஃபேக்சர் பண்ணது. பட் இந்த ரியர் அண்ட் பேக் சைடு எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கே போனாலும் உங்களை வந்து ஸ்கிட் பண்ணாமல் இருக்கிற அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ நாம் இப்போ எங்கே இருக்கிறோம்னா, as you can see, ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே துபாயில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எங்கே இருக்கிறோம்னா துபாய் அவுட்டரில் இருக்கிற ஒரு டிசைட்ஸ் இருக்க ஏரியாவில் தான் இருந்துகிட்ருக்குறோம். இது பயங்கரமான ஆஃப் ரோட். இந்த மாதிரி இடத்துக்கு வரணும்னா நம்மளால் ஒரு சாதாரண காரோ ஈவன் லக்ஸரிஸ் காரோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது. நம்மளுக்கு ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான பாய் வேணும். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற கார் சேம், இதை கார்னு சொல்ல முடியாது, இது ட்ரக் தான். நம்மகிட்ட இருக்கிறது இப்போ GMC Sierra 5.3 லிட்டர் 84. இந்த காரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கைஸ், நீங்களே பார்க்கலாம் இந்த ட்ரக் வந்து எவ்வளோ ஒரு மான்ஸ்டராக பயங்கரமாக இருக்குது. அண்ட் 5.3 லிட்டர் இன்ஜின். ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் எந்த அளவு இந்த கார் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த காரோட ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டுமே வந்து ஒரு ரஃப் டிசைனாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதை வந்து ஆஃப் ரோடில் எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு இதை பவராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த காரோட லுக்குமே வந்து பயங்கர அக்ரெசிவாக இருக்கும். இந்த காரோட வீடியோ, ஒரு GMC Sierraவோட வீடியோ நீங்கள் ஏதாவது தமிழ் சேனலில் பார்த்துருப்பீங்களான்னு எங்களுக்கு தெரியல. பட் பார்க்கலான்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டு
எக்ஸ்டீரியர், இன்டீரியர் அண்ட் இன்ஜின் கேரக்டர், அப்புறம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோட எண்டில் இந்த கார் வந்து துபாயில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது அண்ட் எவ்வளோ ஒர்த் இது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ கைஸ், இந்த காரோட எக்ஸ்டீரியர்லேருந்து ஆரம்பிப்போம். பொதுவாக ஒவ்வொரு காருக்குமே வந்து ஒவ்வொரு ஃபேஸ் இருக்கும். அதாவது இந்த காரை ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது வெரி லாங்கில் பார்த்தாலுமே வந்து இந்த கார் அப்படின்னு தெரிகிற மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கும். ஸோ ஜிஎம்சிக்குமே அந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் லுக் இருக்கும். அந்த ஃப்ரண்ட் லுக் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. பட் ஷியரோவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரண்ட் லுக் வந்து இன்னுமே பயங்கர அக்ரெசிவாக பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு நார்மலாக நான் எப்போவுமே வந்து செடான் கார் இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுவேன். அப்படி ரிவ்யூ பண்ணும்போது காரோட லெவல் எந்த ரேஞ்சில் இருக்கும், பட் இந்த காரோட ஹூட் வந்து எந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா இந்த காரை வந்து ஒரு ஆஃப் ரோடில் ஒரு அக்ரெசிவாக பண்ணணும். அட் த சேம் டைம் இந்த ரேஞ்சில் இருக்கிற காம்படிட்டருக்கு முன்னாடிலாம் வந்து இது எந்த அளவு இந்த காரை தனியாக காமிக்கணும் அப்படிங்கிறதுல இதில் பயங்கரமான இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எடுத்த வரைக்கும் ஒரு பாக்ஸி டைப்பான ஒரு எக்ஸ்டீரியர் லுக் இருக்கும். அந்த ஃப்ரண்டில் பார்த்தாலும் சரி, முன்னாடி இருக்கிற ஒரு இந்த கிரில் போர்ஷனில் பார்த்தாலுமே சரி, உங்களுக்கு வந்து ஒரு ரஃப்பான ஒரு பாக்ஸி டைப் லுக் இருக்கும். அண்ட் இந்த ஹோலோட ஹைட்டே பாருங்கள் எவ்வளோ உயரம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து நாங்கள் நார்மல் ஃப்ளாட் ரோடில் இருந்துகிட்டு இருக்கோம். இப்போவே வந்து இந்த அளவு இதில் ஹைட் இருக்குது. அண்ட் இதோட அந்த ஃப்ரண்ட் ஒரு டிப்பிக்கலான ஜிஎம்சியில் இப்போ அப்டேட்டட் வெர்ஷன் மாடல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு கிரில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கிரில்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டஃப்பாகவே கொடுத்துருப்பாங்க. என்ன ரீசன்னா, ஆஃப் ரோடுக்கு அக்சஸ் பண்ணுற கார் நாட் ஓன்லி த டிசர்ட், மவுண்டெயின்ஸ், அப்புறம் வந்து ஒரு ரஃப் அண்ட் ஹாட் டெரெயின்ஸ்லாம் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் இதோட கிரில்ஸுமே வந்து ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் முன்னாடி இதுக்கு கொடுத்துருக்கிற 360 கேமராவில் ஒரு ஃப்ரண்ட் போர்ஷன் வேறு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து இந்த இப்போ இருக்கிற நிறைய சென்சார்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் ஃபேஸ் எப்படி இருக்கோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயராக கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் அதோட லைட்டிங்ஸுமே கொடுத்துருப்பாங்க. லைட்டிங்ஸுமே 2 இண்டிவிஜுவல் உள்ள இருக்கிற லைட்ஸ் வரும். அண்ட் அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்கொயரான டே லைட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இண்டிகேட்டருமே வந்து ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்குற மாதிரியும் சைட்லேயே பார்த்தாலுமே வந்து ரிவ்யூ ஆகிற மாதிரி தான் வந்து இதோட இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்மார்ட்டான ஒரு ஏர் இன்லெட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பாட்டமில் ஃபோக் லைட் கொடுத்துருக்குறாங்க. பாட்டமை பொறுத்த வரைக்கும் இந்த கார் வந்து ஸ்டாக் மாடல்லே வந்து இப்படி தான் வந்து இவ்வளோ கிளியரன்ஸ் வரும். ஆனால் இதை இன்னும் வாங்கிட்டு போய் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாடிஃபிகேஷனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லெவலை வந்து லிஃப்டப் பண்ணுவாங்க. அது வந்து ஒவ்வொரு யூசர்ஸை பொறுத்து அது சேஞ்ச் பண்ணலாம். பட் இந்த கார் ஓஜி ஸ்டாக் மாடல் வந்து இந்த மாதிரி ஒரு மேசிவான கிரவுண்ட் கிளியரன்ஸோட வரும். பாட்டமே வந்து எந்த ஒரு டியூன்லேயுமே ஸ்டக் ஆகிற அளவுக்கு இந்த காரை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த காரோட டோயிங் கெப்பாசிட்டி வந்து ஆக்சுவலி நியர்பை 5 டன்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். மீன்ஸ் எப்படின்னா 5000 கேஜியால் இதை வந்து டோ பண்ண முடியும். பொதுவாக வந்து ஆஃப் ரோட் காரை நம்ம நீங்கள் ஓல்டு வீடியோஸ் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் எதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டுருந்தீங்க ஒரு டைம் கமெண்ட்ஸில். எந்த அளவுக்கு பேக் சைடில் டோயிங் இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஃப்ரண்ட்லேயும் இருக்கும். நீங்கள் எப்போமாவது ஒரு மல்டி டெரெயின்ஸ் போகும்போது எஸ்பெஷலி வந்து நல்லா ஸ்லோப்பாக இருக்கிற மவுண்டெயின் அந்த மாதிரிலாம் ரீச் ஆகும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் ட்ரெயினை லாக் பண்ணி இன்கேஸ் கார் வந்து ஸ்டக் ஆனாலோ இல்லைனா ஒரு டவுன் ஹில்லில் யாராவது ஸ்டக் பண்ணாங்களோ அவங்கள புல் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போனால் இது கூட எக்ஸ்ட்ரா வந்து மெக்கானிக்கலாக ஃபங்க்ஷன் ஆகிற வீஞ்ச்லாம் வச்சு சில காரில் மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. பட் என்ன இருந்தாலும் காருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். அது காருக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்தால் தான் காரால் வந்து புல் பண்ண முடியும். ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் இன்பில்டாகவே வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் கிரில்லில் டிசைன் எந்த அளவு கொடுத்துருந்தாலும் அட் த சேம் டைம் இந்த ஏர் இன்லெட்டுமே நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா எப்பவுமே இன்ஜின் பவர் நல்லா இருக்கும்போதே ஹீட் இருக்கும். பட் இந்த இன்ஜின் வந்து 5.3 லிட்டர் ஹெவி இன்ஜின் அண்ட் V8. ஸோ இந்த கார் எந்த அளவு ஹீட் ஆகும், அட் த சேம் டைம் வந்து ஒரு ஆஃப் ரோட்லேயோ இல்லாட்டா 4x4 டிசர்ட்லேயே போயிட்டு இருக்கும்போது எந்தளவு இது வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் அதை எல்லாமே வந்து கூல் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு கூலிங் இன்லெட்டாகவும் இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இதான் இந்த காரோட ஃப்ரண்ட் லுக். இந்த பார்த்தாலே தெரியும் அக்ரெசிவான லுக்காக இருக்கும். ஓகே, இந்த காரோட சைடு வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த காரோட சைடு வியூ பொறுத்த வரைக்கும் அதே ஃப்ரண்ட்ல இருந்து ஒரு மேசிவான ஹைட் தான். ஹைட்லேயும் பார்க்கும்போது ஒரு மேசிவான ஒரு டாலான வெஹிக்கிளாக இருக்கும். அட் த சேம் டைம் லென்த்துமே இந்த காருக்கு வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். ஆக்சுவலி இந்த லென்த் இவ்வளோ லாங்காக இருக்கிறதுனால சில டைமில் இந்த ரேஷியோவில் என்னென்னா ஹைட் வந்து அப்படி இல்லாத ஹைட் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். பட் ஹைட் ஆக்சுவலி 2.2 மேலே வந்து நார்மலாகவே வந்து ஓஜி ஸ்டாக் மாடலே வரும். பட் லென்த்து காருக்கு அதிகமாக இருக்கிறதுனால மோர் தென் 5.5 அந்த ரேஞ்சில் லென்த் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த ஹைட் அந்த ரேஷியோ லென்த் அண்ட் ஹைட் ரேஷியோவில் வந்து ஒரு காம்பேக்ட் சைஸாக தெரிகிற மாதிரி தெரியும். பட் லென்த் வைஸ்லேயும் இந்த கார் வந்து ரொம்ப லாங்காக தான் இருக்கும். சைடில் யூ கேன் சென்ட் ஃபுல்லாகவே வந்து பெரிய லாங்கான வெஹிக்கிள். அண்ட் இந்த கார் வந்து 5 சீட்டர்ஸ். முன்னாடி வந்து டிரைவர் அண்ட் பேசஞ்சர்ஸ், பின்னாடி 3 பேர் உட்காரலாம், முன்னாடி 2 பேர் உட்காரலாம். இந்த காரில் உங்களுக்கு ஒரு டவுட் வரும்,
இவ்வளோ பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது, இது எப்படி அக்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. இந்த காரில் வந்து எப்படி மாடல் வருதுன்னா, ஸ்டாக்ஸில் வர்றது சம்டைமில் வந்து ரன்னிங் போர்டு இல்லாமல் வருது. பட் நமக்கு வந்து கஸ்டமர் மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம ரன்னிங் போர்டு அடிஷனலாக ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாக ஆஃப் ரோட் வெஹிக்கிள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ட்ரைவ் பண்ணும்போது ஃபேமிலி யூஸ் இல்லாமல் ஆஃப் ரோடுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம்னா ரன்னிங் போர்டை வந்து நிறையா பேர் வந்து விரும்புறதில்லை. ஏன்னா ஃபுல்லி மெக்கானிக்கல் ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு போர்டு இருக்க வேணாம், மவுண்டெயின்ஸ் எங்கேயாவது கிராஸ் பண்ணி வீல் போகும்போது அது எங்கேயும் கேட்ச் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நிறையா பேர் வந்து ரன்னிங் போர்டு இல்லாமலே வச்சுருக்காங்க. பட் இப்போ ஃபேமிலி யூஸ் இருக்குது, அப்போது ஃபேமிலி ஓல்டேஜ் பர்சன் அப்படிலாம் உள்ள எப்படி வந்து கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற டைமில் வந்து இதுக்கு ரன்னிங் போர்டு வந்து அடிஷனலாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காருக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடுக்காக இந்த ஓனர் வந்து எப்படின்னா ஆஃப் ரோடுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு வேங்கின கார் அந்த கார். அதனால் இந்த காரில் வந்து ரன்னிங் போர்டு இல்லை. ஆஃப் ரோடு காரை பொறுத்த வரைக்கும் டயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கார்லையுமே வந்து டயர் அந்த அளவுக்கு பயங்கரமாக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 18 இன்ச் டயர்ஸ் அண்ட் டயர்ஸ் ஃபுல்லாமே மேட் ஃபார் ஆஃப் ரோடுனே சொல்லலாம். அப்புறம் இங்கே கொடுத்துருக்க அலாய் வந்து இது ஜிஎம்சியோட அலாய். இந்த அலாய் நீங்கள் பார்த்தாலே நாங்கள் ஓல்டு வீடியோவில் கூட சொல்லியிருக்கிறோம், ஒவ்வொரு டெரைனை பொறுத்து அலாய் வீல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் டிசைன். பட் இந்த அலாய்ஸ் வந்து எஸ்பெஷலி எப்படி சேண்டில் போகணும், சேண்டில் எப்படி ஸ்கிட் ஆகி போகணும், எப்படி சேண்ட் இங்கேருந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு மேக் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த கேப்பில் தெரியும். இங்கேருந்து நீங்கள் சேண்ட் உள்ளே போனாலும் ஆஃப் ரோடில் நீங்கள் டிசர்ட்டில் போகும்போது சேண்ட் உள்ளே போனாலும் ஈஸியாக ரிலீஸ் ஆகி அந்த பக்கம் வெளியே வர மாதிரியே பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு ரீசனாலேயுமே வந்து கார் வந்து ஸ்டாண்டில் ஸ்டக் ஆகிடக்கூடாது அப்படின்னு வந்து இதோட அலாய்ஸ் எல்லாமே வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் போட்டிருக்க சஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்பெஷல் சஸ்பென்ஷன்ஸ். ஆஃப் ரோடில் வந்து இண்டிவிஜுவல் ரோடில் போனாலுமே வந்து ஈவன் இண்டிவிஜுவல் வீல்ஸுமே வந்து அப் அண்ட் டவுன்ஸில் ஒரு எந்தளவு சஸ்பென்ஷன்ஸ் கொடுக்கணும் வெஹிக்கிள் அஃபெக்ட் பண்ணாமல் டிசைன் பண்ணதுனால இங்கே ஸ்பேஸ், இங்கே நான் வெஹிக்கிளுக்கும் இந்த டயருக்கும் உள்ள ஸ்பேஸே வந்து நியர்பை 1 feet, அதாவது 30 சென்டிமீட்டர் ரேஞ்சில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி போகும்போது நீங்கள் எந்த மாதிரியான ஒரு டெரைனில் போனால் கூட வீல் வந்து ஒரு செல்ஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்டே ஆகிடும். ஒரு பக்கம் ஏறும், ஒரு பக்கம் இறங்கும். முடிஞ்ச வரைக்கும் வண்டியை வந்து வெஹிக்கிள் ஸ்ட்ரைட்டாகவே இருக்க பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு மேலேயும் நம்மளுக்கு வந்து சஸ்பென்ஷன் வேணும், இன்னும் கொஞ்சம் ரொம்ப மோசமான ஹார்ட் ரைனில் போகணும்னா அப்போது அந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து அந்த இடத்துலையுமே வந்து நம்ம வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா சஸ்பென்ஷன் ஆட் பண்ணலாம். இந்த அளவு ஒரு மான்ஸ்டர் ட்ரக் மாதிரி டிசைன் பண்ண காருக்கு இன்ஜின் எப்போவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம அந்த ஃப்ரண்ட் ஹூடில் இன்ஜினில் என்ன மேஜிக் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஹூடே வந்து ஹெவியாக தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னாடியே நிறையா வீடியோஸில் நம்ம சொல்லியிருக்கிறோம், ஒரு ஜிசிசி ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்சுலேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கார்லையுமே இன்சுலேஷன் அவ்வளோவா பண்ணியிருக்காங்க. இந்த ஹாட் வெதருக்கு வந்து கேப்பபுளாக இருக்கும்னா இன்சுலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் 5.3 லிட்டர் ஹெமி இன்ஜின், ஜிஎம்சியோட இன்ஜின். ஸோ இதுதான் வந்து இந்த காருக்கு வந்து இவ்வளோ ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இந்த அளவு ஒரு காரை வந்து கேப்பபுளாக எல்லா டெரைன்லையும் எடுத்து போகிற அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்குது. ஆக்சுவலி இன்னொரு டஃப்பான திங் என்னென்னா, அந்த காரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஜினில் எங்கேயாவது உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு லேடரோ இல்லாட்டா ஒரு ஸ்டூல்ஸ் போட்டு தான் இதை எடுத்து அக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா அந்தளவு அந்த ஹைட்டில் இருக்குது. ஜஸ்ட் லுக் அட் தட். நான் இப்போ இங்கே எதாவது ரீச் பண்ண முடியும்னா இப்படி தான் பண்ண முடியும். பட் பக்கத்தில் போய் இதுக்கு எப்படி ஆயில் ஃபில் பண்ணுறது, இல்லாட்டா வந்து வேறு ஏதாவது பேட்டரி எப்படி பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் டஃப். ரொம்ப ஷார்ட்டாக இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டூல்ஸ் ஒரு சேர்ஸ் வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு ஈஸியாக இந்த காருக்குள்ளே அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து இந்த காரோட இன்ஜின் கெப்பாசிட்டி இங்கே கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, 5.3 லிட்டர். ஆக்சுவலி இந்த காரோட ஹோர்ஸ் பவர் வந்து 400, நியர்பை 380 to 400 ஹோர்ஸ் பவர் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்தளவு ஒரு பவர் வந்து ஆப்வியஸ்லி வந்து ரெக்வயர்டு. ஏன்னா ஆஃப் ரோட காரை பொறுத்த வரைக்கும் பவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில கார்ஸ் இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் நிறைய கார்ஸ் எப்படி மேக் பண்ணுறாங்கன்னா பார்க்குறதுக்கு ஹெவியாகவும் ஒரு மேசியாகவும் பண்ணுறாங்க. பட் பவர்னு வந்துட்டு அந்தளவு அந்த பவர் கொடுக்குறது இல்லை. நிறைய சைனீஸ் காருமே ட்ரைவ் பண்ணி பார்த்தோம், அதுலேயுமே எங்களுக்கு ஃபீலான ஒரு ட்ராபேக் அதுதான். பட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் தட் மான்ஸ்டர் லுக் அட் த சேம் டைம் இந்த மான்ஸ்டர் பவர் அண்ட் ஜிஎம்சியோட இன்ஜின் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கும் இன்ஜினியரிங்கில் பயங்கரமாக அதை டிசைன் பண்ணக்கூடிய இன்ஜின் தான். கேஸ் இந்த ஜிஎம்சி ஷேரோட ஃபியூல் கெப்பாசிட்டி அண்ட் ஃபியூல் எக்கனாமி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இது நம்மளோட இம்பார்ட்டன்ட் கமாண்டில் இருக்கும். இந்த காரோட ஃபியூவல் வந்து சிங்கிள் ஃபியூல் டேங்க் தான். இதோட கெப்பாபிள் வந்து 95 லிட்டர்ஸ் வந்து இதுக்கு ஃபில் பண்ணலாம். மைலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த கார் வந்து சிட்டி டிரைவில் 7 to 8 km/லிட்டர் கொடுக்கும். அண்ட் ஆஃப் ரோடை பொறுத்த வரைக்கும் 3.5 to 5 km/லிட்டர் கொடுக்கும். அதுவும் நம்ம எந்த அளவு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு இதை ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறோமோ அதை பொறுத்து. ஸோ இந்த காரோட பேக் சைடில் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் சைடில் எந்த அளவு ஒரு அக்ரெசிவாக கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் வந்து இந்த ரியர் சைட்லையுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. காரை பொறுத்த வரைக்கும் ஜிஎம்சி த நேம், அதுவுமே வந்து ஒரு பெரிய சைஸ் நேமாக இருக்கும். அப்புறம் வந்து சியாரோ இங்கே போட்டிருக்காங்க, இதோட காரோட நேம். அப்புறம் அந்த இடத்துல வந்து நிறைய நம்மளுக்கு வந்து பிளக் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எதுக்குன்னா எப்போவுமே கேம்பர், பின்னாடி கொடுத்துருக்க டோவர், அதுக்கு கொடுக்குற எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸ் அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி கார்ஸோட டிசைன்ஸ் பர்பஸ் எல்லாமே அதான். இது பேக் சைடில் டோ பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்குன்னே வந்து தனியாக ஒரு ட்ரோயிங் ஜாக்ஸ் வரும். நான் சொன்ன மாதிரி ஒரு 5 ton
5 டன் ஒரு யானை இல்லைனா ஒரு சின்ன ஒரு செடான் கார் அதெல்லாமே எடுத்துகிட்டு போகலாம் இதுக்கு டோ பண்ணி, இல்லாட்டா ஒரு 5 டன் கேப்பபிள் ஒரு சின்ன போட் எடுத்துகிட்டு போகலாம். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா இந்த மாதிரி பர்பஸ் எல்லாம் இந்த கார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய துபாயில் பார்க்கலாம், நிறைய கண்ட்ரீஸில் பார்த்துருப்பீங்க. இந்த GMC எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மாடல் தான். அண்ட் இதுவுமே வந்து 360 கேமராஸில் உள்ள ஒரு ப்ரொவிஷன்ஸ் தான் இங்கே. இது 360 கேமராஸ்லேயும் வரும். அண்ட் ரியர் சைடில் வரக்கூடிய கேமராவோட வியூ பாயிண்ட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் எல்லாமே சென்சார்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் திஸ் எக்ஸாஸ்ட் இஸ் லைக் தட் மஃப்ளர்ஸ். இது ஆக்சுவலி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்குறாங்க. அந்த மேசிவ் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆக்சுவலி பேக் சைடை பொறுத்தவரைக்கும் இந்த ட்ராக் ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்பில் ஒரு டிகிரி ஸ்லோப்ஸில் போனால் கூட இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொஞ்சம் இதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலி யூ கேன் see அரௌண்டு 40 to 50 சென்டிமீட்டர் வந்து இதுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனால் அது வந்து இது எங்கனாலும் அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபுட் போர்டு கொடுத்துருப்பாங்க. என்ன ரீசன்னா இந்த கார் வந்து ஹெவி அண்ட் நீங்கள் போகணும்னா இதை அக்சஸ் பண்ணி அப்புறம் மேலே ஏறி போகிற மாதிரி கொடுத்துருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. அண்டு இதுக்கு உள்ளேயும் நாங்கள் வந்து எப்படி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உள்ளே எப்படி இருக்குது என்னென்னு. எப்படி இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு மல்டி ஃபங்க்ஷன் இந்த டோர் ஷட்டர்லேயே கொடுத்துருக்காங்க. நான் காட்டுறேன். இங்கே வாங்க, பக்கத்தில் வாங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 2 பட்டன் இருக்குது. ஓகே, இந்த ஃபஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் போர்ஷன் வரும். இதில் செகண்ட் பட்டன் மட்டும் பண்ணிங்கன்னா இந்த செகண்ட் ஃபுல் டோர் மேக்கில் ஓப்பன் ஆகும். டுகெதர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப்ஸ் வரும். அது எப்படி வருதுன்னு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் இந்த போர்ஷன் வருது. ஓகே, இது சின்ன ஓப்பனிங். இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது பெரிய லக்கேஜ் மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ ஓகே, இது எப்படி ஸ்டெப்பாக மாறுதுன்னு பாருங்கள். அது சொல்கிறேன். இப்போ அந்த செகண்டில் இருக்கிற ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஃபுல்லாகவே நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அந்த மேலே இருக்க 2 பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது கீழே போர்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஸ்டெப்புமே வந்துருக்கு. ஸோ இப்போ இந்த காருக்குள்ளே வந்து ட்ரக்குக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஈஸியாக நம்ம ஸ்டெப் இன் பண்ணி மேலே போகலாம், இங்கே உட்காரலாம், கேம்பிங் எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மவுண்டன் ஸ்பாட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா இங்கே இப்படி உட்காந்துட்டு வித் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட் யூ கேன் சிட் சாட் அண்ட் டு யுவர் ஸ்டார்பக் ஆர் கராக் எனிதிங். ஒரு ஹேண்டில் இல்லை, சைடு ஹேண்டில் இல்லை அப்படிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து இன்பில்லாக கொடுத்துருக்குறாங்க. டூ மச் இன்ஜினியரிங் சி. ஸோ இந்த ஹேண்டில் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஏறி போகலாம். ஓகே, மேலே ஏறி போனால் இங்கே வந்து ஒரு லார்ஜ் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. ஒரு ஸ்டேஜ், ஒரு டிஜே பார்ட்டி பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அண்ட் இதையுமே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனோன்னா உங்களுக்கு வந்து இது லாக் ஆயிரும். அப்புறம் இங்கே உங்களுக்கு ஏசி ப்ளக் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி இதிலேருந்து வந்து உங்களுக்கு 24 வோல்ட் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கேம்பிங் போகும்போது எதெல்லாம் எடுக்கணுமோ நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஈவன் இதுவுமே ஓப்பன்லேயுமே அதில் லோடு தாங்கக்கூடியது தான். அப்புறம் கீழே இருக்கிறதுமே வந்து பயங்கரமான லோடு தாங்கக்கூடியது. ஸோ நான் மேலே எப்படி உட்காந்தனோ அதே மாதிரி வந்து கீழே இந்த மாதிரி உட்காந்துக்கலாம். ஸோ அந்தளவு இது மட்டுமே இந்த போர்ட்ஸ் மட்டுமே உங்களுக்கு வந்து 150+ kgs வெயிட் தாங்குற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் as you can see here இங்கே வந்து நிறைய ஒரு பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே வந்து இதை ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்பீக்கர்ஸ் பண்ணலாம். இது பொதுவாக வந்து அவுட்டோர் பார்ட்டிஸ் அந்த மாதிரி போகும்போது வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் நிறைய பேர் பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த கேமரா வந்து ஒன்று வந்து ரிவர்ஸில் போட்டுருக்காங்க, இன்னொன்று வந்து பர்டிகுலரி இந்த கேபினை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எதாவது லோட் பண்ணால் கூட அதை நீங்கள் முன்னே மானிட்டர் பண்ணிக்கலாம். இந்த லைட்ஸ் ஆன் பண்ணி அதையும் மானிட்டர் பண்ணலாம். ஸோ ரூஃப் இதான் அந்த டாப்பிங் ரூஃப் சிஸ்டம் இருக்குது. இதில் நீங்கள் வேணுன்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளேயுமே உங்களுக்கு வந்து ஹோல்டர்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் ஃபில் பண்ணி இந்த கேம்பிங்ஸ் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக யூஸ் ஆகும். நீங்கள் வந்து இப்போ பைக்ஸ் இருக்க போகிறீங்க, உங்களோட இந்த மோட்டார் கிராஸ் பைக்ஸ் அதெல்லாம் எடுத்து போனீங்கன்னா அந்த பைக்கை ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்குமே வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நீங்கள் 2 பைக்கு இங்கே ஈஸியாக 2 மோட்டார் கிராஸ் பைக்ஸை வந்து விடலாம். இல்லைனா ஒரு பெரிய டூலர் பைக் லைக் BMW R250 அந்த மாதிரி பைக்ஸ்லாம் வந்து விடலாம். ஸோ நீங்கள் அப்படி பைக்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது இதில் வந்து ஆக்சுவலி பை GMC இதுக்கு தனியான ஒரு ட்ராக் மாதிரி கொடுப்பாங்க. அதில் நாங்கள் வெளியே கூட வாங்கிக்கலாம், நிறையா இருக்குது. ஸோ இதான் இந்த காரோட ஃப்ரண்ட் லுக் அண்ட் பேக், இந்த ரியர் லுக், அப்புறம் பேக்கில் கொடுத்துருக்குற இந்த அக்சஸ் எல்லாமே. இப்போ எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்தோம், எக்ஸ்டீரியர் அண்ட் பேக் சைடு எல்லாமே இருந்தது. பட் இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இன்டீரியருமே வந்து GMCயோட இன்ஜினியரிங் அவ்வளோ ஒரு லக்ஸரியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் என்னென்னா இந்த காருக்கு ஒரு பவரில் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த காரை உள்ள கிளைம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஹோல்ட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த காரோட
ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஆஃப் ரோட் யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு வந்து எந்த ஒரு ரன்னிங் போர்டுமே யூஸ் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து வந்து ஒரு ஃபங்க்ஷனல் எல்லாமே ஆரம்பிப்போம். ஸ்டீரிங் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரவுண்ட் ஷேப், அது வித் ஸ்மால் கட் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரைவிங் கண்ட்ரோல் மோட்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்க்கு வந்து இங்கே பார்க்கிங் ப்ரெஸ் பண்ணுற கொடுத்துருக்காங்க. ஆட்டோ 4 அண்ட் 4 டவுன் ஹில் அண்ட் அப் ஹில். இது வந்து 2 வந்து நார்மலாக வந்து எவ்ரி டைம் ரோடில் யூஸ் பண்ணக்கூடியது. இதில் வந்து மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது அங்கே டிரைவ் மோட் சேஞ்ச் ஆகும். ஆஃப் ரோட், நார்மல் எல்லாமே. இப்போ நாங்கள் நார்மலில் வச்சுருக்கிறோம். அப்புறம் பாட்டமில் கொடுத்துருக்கிறது வந்து இந்த டோவிங் கெப்பாசிட்டி, டோவிங்கோட இது அதுக்காக கொடுத்துருக்குறாங்க. அப்போ இங்கே கொடுத்துருக்குது எல்லாமே வந்து லைட்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. லைட்டிங் வந்து நீங்கள் டவுன் ஹில் போகும்போது கொடுக்குற லைட்டிங்ஸ், அப்புறம் வந்து பேக் சைடில் அந்த ட்ரக் போர்ஷன் சொன்னோம்ல அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய லைட்டிங்ஸ், அப்புறம் லைட்டிங் அந்த டிஸ்பிளேயோட லைட்டிங்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதோட லைட்டிங்ஸ் கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறாங்க. பட் இதை பொறுத்த வரைக்கும் வந்து ஹெட் அப் டிஸ்பிளே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் அப் டிஸ்பிளே, அது இன்ஃபோடெயின்மெண்ட் எல்லாமே வந்து ஆக்சுவலி உங்களுக்கு இங்கே உள்ளே வந்தால் தெரியும் அந்த டிஸ்பிளே. ஐ திங்க் யூ கேன் see or not. நம்ம ஹியூமன் ஐயில் பார்க்கலாம், கேமரா லென்ஸில் அது வருதான்னு தெரியல. இங்கே வந்து நீங்கள் ஸ்பீட் எல்லாமே வந்து ஹெட் அப் டிஸ்பிளேயில் வரும். அப்புறம் இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் இங்கே வந்து வால்யூம் அப், வால்யூம் டவுன் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இங்கே கொடுத்துருக்க எல்லாமே க்ரூஸ் கண்ட்ரோல்ஸோட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து இது வந்து ஹீட்டட் ஸ்டீரிங். ஆக்சுவலி ஆல்ரெடி யூஏயில் வந்து பயங்கர ஹீட்டாக தான் இருக்குது. ஹீட்டட் ஸ்டீரிங் இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே வந்து இந்த டிஸ்பிளே செட்டப் பண்ணுற எல்லா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு 13.5 இன்ச் ஒரு மேசிவான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேலே வந்து உங்களுக்கு எல்லா கண்ட்ரோல் வரும். அப்புறம் 360 கேமராஸ், நீங்கள் எங்கெல்லாம் கேமராஸ் இருக்குன்னு பார்க்கலாம், அதை வியூ பண்ணுறது கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், ஒரு அனலாக் எல்லாமே வந்து நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஆன் ஆஃப் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இங்கே உங்களுக்கு வந்து ஆட்டோ ட்ராக்ஷன், லேன் அசிஸ்டன்ஸ், அப்புறம் வந்து பார்க்கிங் அசிஸ்ட் பண்ணுறது, பேக் சைடில் ட்ரக் ஓப்பன் பண்ணுறது, ஹசார்ட் சிஸ்டம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அப்புறம் அவங்க வந்து டவுன் ஹில்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து டோவிங். இதில் டோவிங் ஆஃப் நீங்கள் டோ யூஸ் பண்ணும்போது இதோட ஃபங்க்ஷன் நீங்கள் கிளியராக பார்க்கலாம். அதுக்கு லைட்ஸ் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது எல்லாமே. அப்புறம் வந்து 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 2 சூப்பரான ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோரேஜ் வந்து மேசிவான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஃபோன் சார்ஜருமே வந்து ஒரு ப்ராக்டிக்கல் பிளேஸில் கொடுத்துருக்காங்க. இப்படிலாம் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் உங்கள் ஃபோன் அங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ஆகும். அட் த சேம் டைம் இதில் கூலிங் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறதுனால உங்கள் ஃபோன் வந்து அதிகமாக ஹீட்டட் ஆகாது. அப்புறம் இதுக்குமே உள்ள வந்து ஏஸ் கனெக்டர், யூஎஸ்பி கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஸ்டோரேஜ் எல்லாமே பாட்டமில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு லைட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு ப்ராக்டிக்கல் யூசேஜான பேஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 பின்னாடி 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து எஸ்ஓ சிஸ்டம், அப்புறம் வந்து எங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் சிஸ்டம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து இங்கே இருக்கிற ஒரு கிளப்புக்குள்ள சிஸ்டம் அதெல்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஒரு சன்ரூஃப் இருக்குது. இதுவுமே வந்து ஒரு டீசெண்டான சன்ரூஃப், பட் ரொம்ப சின்னதாக கொடுத்துருப்பாங்க. என்ன ரீசன், ஆஃப் ரோடில் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இது ஒரு சன்ரூஃப் வந்து ஜாஸ்தி கொடுக்க மாட்டாங்க. அண்ட் பெடல் ஷிஃப்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த கார் இப்படி மேலே உட்காந்து பார்க்கும்போது ரியலி வந்து ரொம்ப மேசிவாக இருக்குது கார் பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு ட்ரக்கில் வந்து எப்போவுமே எப்படி ஒரு மேலே உட்காந்தபோது ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இருக்குது. ஏன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய காரில் உட்காந்து இந்த காரை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. பேக் சீட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேசியஸ், ஹைட் எல்லாமே இருக்குது. ஏன்னா பொதுவாக வந்து நீங்கள் ட்ரக் டைப் கார் நிறைய காருக்கு சொல்லலாம். எப்படின்னா சில்வராடோ எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து ஃபோர்ட் ராப்டர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கார்ஸில் இந்த ஹிலக்ஸில் கூட இப்படி இருக்க மாடல்ஸில் பேக் சைடில் எப்பயுமே ஒரு ட்ராபேக் இருக்கும். பேக் சைட் சீட் வந்து ஸ்பேசியஸ் இருக்காதுங்கிற ஒரு ட்ராபேக் இருக்கும். பட் ஆக்சுவலி இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபுட் ஸ்பேஸுக்கு. அப்புறம் ஏசியோட கண்ட்ரோல் இருக்குது, யூஎஸ்பி கண்ட்ரோல் இருக்குது, 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. அப்புறம் இங்கே ஆம்ரெஸ்டர் எடுத்தால் கூட அதில் 2 கப் ஹோல்டர்ஸ் வித் ஃபோன் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து 3 பேர் வெயிட்டாக உட்காந்துருக்கிறவங்களே தாராளமாக உட்காரலாம். 6 ஃபீட்டுக்கு மேலே உள்ளவங்க கூட தாராளமாக உட்காரலாம், அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்கு பின்னாடியும் வந்து இந்த சீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ்னால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சீட்டுக்கு பாட்டம்லேயும் வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவுமே வந்து நம்மளுக்கு ஆஃப் ரோடுக்கு தேவையான எல்லா ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸுமே வந்து இந்த காரில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த காரில் வந்து 14 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் வந்து சவுண்ட் சிஸ்டம் ப்ரொவைடட் பை போஸ். ஸோ போஸோட சவுண்ட் சிஸ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து 14 ஸ்பீக்கர்ஸ் கார் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுவுமே வந்து பயங்கரமான ஒரு பார்ட்டி வைப் பண்ணுறதுக்கு மூடுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த காரை இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 5 சீட்டர்ஸ் கார், 5 பேர் வெரி கம்ஃபர்டபுளாக போகலாம். ஹீட்லேயுமே வந்து ஹீட்டிங் சிஸ்டம் இருக்குது, கூலிங் சிஸ்டம் இருக்குது. அண்ட் இந்த காரோட சீட்ஸ் எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பர் சப்போர்ட்ஸ். அப்புறம் வந்து பேக்கில் நல்லா ரெஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். பொதுவாக சொன்னால்
சில லக்ஸரி செடான்ஸில் கொடுத்துருக்கிற காரில் சீட் ஃபங்க்ஷன் ஸ்பேஸை விட இதில் நல்லாவே பேக்கில் உட்கார முடியும். ஏன்னா செடானை கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னா பொதுவாக உள்ள ஒரு ட்ராபேக் ஆஃப் ரோட் காரில் ரியர் சீட் பேக் சைடில் சீட்ஸ்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்காது, உட்கார முடியாதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். பட் இந்த கார் நீங்கள் தீமை பார்த்தாலே தெரியும், மெயின்லி மேட் ஃபார் ஆஃப் ரோடு, ஒரு ரஃப் ட்ரைவுக்கு தான் ட்ரைவ் யூஸ் மேனுஃபேக்சர் பண்ணது. பட் இந்த ரியர் அண்ட் பேக் சைடு எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கே போனாலும் உங்களை வந்து ஸ்கிட் பண்ணாமல் இருக்கிற அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஐஎஸ்ஓ ஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்ஸ் இருந்தால் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஐஎஸ்ஓ ஃபிக்ஸ் இருக்குது. ஸோ அதிலையுமே இங்கே வந்து டேரெக்டாக லாக் பண்ணிக்கலாம். அண்டு ஹெட் ரூம் வந்து சூப்பரான ஹெட் ரூம். எஸ்பெஷலி அந்த ஹெட்ரூம் வார இடத்துல ஒரு சின்ன இன்னொரு ஒரு கவ் மாதிரி கொடுத்து ஒரு சின்ன ரிசஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நல்ல ஒரு ஸ்பேஸிங்காக ஃபீல் இருக்குது. அண்ட் ப்ராப்பரான ஒரு இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹேண்ட் ஹோல்டர் இது இம்பார்ட்டன்ட், அதுக்கும் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இந்த காரை வந்து ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரோட்டில் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவலி உள்ளே ஏறி உட்காந்தானே வந்து உங்களுக்கு ஒரு மேசிவான ஹைட்டில் இருந்து ட்ரக்கில் ட்ரைவ் பண்ணுறீங்கிற ஃபீல் உங்களுக்கு உள்ளே ஏறினோடனே கிடச்சிது. ஸோ ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் டிரைவிங் மோடு தான். ஸோ நம்ம ஆன் பண்ணிவிட்டு ஸோ கைஸ் இதை வந்து நம்மளுக்கு என்னென்ன ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆஃப் டெரைனில் போகும்போது எல்லாமே நீங்கள் அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் ரோட் கார்ஸ் எப்படி ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, இப்படி ஆங்கிள் எந்த ஆங்கிளில் பார்த்தாலுமே மேலேருந்து பார்க்கும்போதும் சரி கீழே இருந்து பார்க்கும்போதும் சரி நமக்கு முன்னாடி என்ன இருக்குங்கிறது வந்து கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இந்த கார் வந்து சூப்பராகவே வந்து கேட்ச் பண்ணுது. அண்டு நீங்கள் ஒரு பெரிய கார் இருக்கும்போது உங்களுக்கு எந்த சைடில் என்னென்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். பட் இந்த காரில் வந்து சூப்பராகவே அதை பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எல்லாமே வந்து வியூ பண்ண முடியுது. ஃபுல் காரையுமே வந்து ஒரு 360 எந்த அளவுக்கு கேமராஸ் கண்ட்ரோல் இல்லாமலே நீங்கள் மேனுவலாகவே வந்து இதை கேட்ச் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து என்னோட அந்த காரோட எட்ஜ் வரைக்கும் பார்க்க முடியுது. சூப்பரான எட்ஜ் தெரியுது. அப்புறம் சைட் மிரரை வந்து ஒரு பெரிய சைஸ் சைட் மிரர் கொடுத்துருக்கறனால பேக் சைடில் எப்படி இருக்குது, எந்த மாதிரி சைடில் போயிட்டுருக்கோம், எந்த மாதிரி டெரைன்ஸில் போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கு அதுக்கு மேலே உங்களுக்கு கேமராஸ் வேணும்னா கேமராவில் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். அண்டு ஸோ எந்த டெரைன், ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நம்ம ரோட்டில் போய்கிட்டு இருக்கல, ஒரு ரஃப்பான ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி டைமில் சிச்சுவேஷனில் வந்து உங்கள் வீல் எங்கே அப்ரோச் பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஸ்டோன்ஸ் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, சேஃபாக இல்லாட்டா வந்து நான் சேஃப் டிஸ்டன்ஸில் இருக்கான்னு உங்களுக்கு ஒரு வரும். ஸோ நீங்கள் பக்கத்தில் போகும்போது உங்கள் வீல் எவ்வளோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டிங்கன்னா உங்கள் வண்டியில் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் போகிறது. ஸோ நீங்கள் சோலோ ட்ராவலாக போனால் கூட உங்களுக்கு யாரோட சப்போர்ட் இல்லாமலே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எப்போவுமே ஆஃப் ரோடில் போகும்போது ஒருத்தர் கைடன்ஸ் சப்போர்ட்ஸ் வேணும். ஸோ நீங்கள் கைட் பண்ணுவாங்க, ஸ்டோன்ஸ் இங்கே இருக்குது, ஸ்டோன்ஸ் ராக்ஸ் இருக்குது, டவுன் ஹில் இருக்குதுன்னு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே தேவையில்லை. நீங்கள் சப்போர்ட் இல்லாமலே வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ நான் இன்னொரு இடத்துக்கு காட்டுறேன். அந்த இடம் வந்து ஒரு லிட்டில் பிட் டவுன் ஹில். அந்த இடத்துல ஏதோ ஒரு மலையால் வந்து ஒரு சின்ன அரிச்சு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ஆக்சுவலி எனக்கு இங்கேருந்து தெரியல அது என்ன எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு. பட் நீங்கள் கேமராவில் ஆல்மோஸ்ட் இந்த இடம் வந்து கவர் ஆகிடுச்சு. ஓகே இந்த இடத்துல போனால் சேஃப் இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதை நம்ம அப்படியே அவாய்ட் பண்ணி டர்ன் பண்ணி போகிறோம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து இந்த கார் வந்து உண்மையிலே அது எதுக்காக மேக் பண்ணியிருக்காங்களோ அதோட பர்பஸ் வந்து சூப்பராகவே பண்ணுதுன்னே சொல்லலாம். அண்டு ஹெட்அப் லைட்ஸ் வந்து அது சூப்பராக உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுது. இந்த ஜிஎம்சியில் பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு ஸ்பெஷலான இன்ஜினியரிங் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், இது V8 இன்ஜின். நம்ம முன்னாடி இன்ஜினை பற்றி சொல்லியிருந்தோம், V8 இன்ஜின்னு 4 சிலிண்டர்லேருந்து 8 சிலிண்டர் வரைக்கும் இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக காரே வந்து எந்த நீங்கள் மோடு யூஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி டெரைனில் போயிட்டுருக்கீங்கன்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் நார்மலான ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, நார்மல் டிரைவ் மோடில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் டிரைவ் மோடு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து 4 சிலிண்டர்லேருந்து அப்படியே 6 சிலிண்டர் கொஞ்சமான ஆஃப் ரோடில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்மிட் ஆயிரும். அப்புறம் அதோட கொஞ்சம் ஹெவியான டெரைனில் போயிட்டுருக்கீங்க, இப்போ ரொம்ப புஷ் வேணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னா V8 இன்ஜின் தேவைப்படும். V8 எந்த 8 சிலிண்டரோட ஃபங்க்ஷன் எங்கே இருக்கையோட அதுக்குமே வந்து மாறிடும். இதை மாற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எந்த ஒரு நம்ம மேனுவலாக போட பண்ணி தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட இன்ஜினியரிங் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த டிரான்ஸ்மிஷன் சேஞ்ச் ஆகும். அட் த சேம் டைம் அப்படி டிரான்ஸ்மிஷன் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு ஒரு எந்த ஒரு ஜர்க்கோ இல்லாட்டா வெஹிக்கிளில் எவ்வளோ பெரிய ஒரு சிலிண்டர் சேஞ்ச் வரத எந்த ஃபீல்மே இருக்காமல் அந்தளவு ஒரு ஸ்மூத் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அது இந்த காரில் ஒரு இன்னொரு பெஸ்ட் திங். அண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு 13 இன்ச் டிஸ்பிளே வந்து ஒரு மேசிவான டிஸ்பிளேவாக தான் இருக்குது. நம்ம இன்டீரியர் பார்க்கும்போது பார்த்தோம். ஃபங்க்ஷனலாகவே அது ஒரு சூப்பர் ஃபங்க்ஷனலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே 8 இன்ச்சுக்கு கொடுத்துருக்கிற டிரைவ் மோட் டிஸ்பிளே அதுலேயுமே வந்து எல்லாமே டிஜிட்டலில் வருது. உங்களுக்கு ஸ்பீட் கண்ட்ரோல் வருது, வெஹிக்கிளோட என்ன டிரைவ் மோடில் இருக்கிறோங்கிற ஒரு அந்த பொசிஷன்ஸ் வருது. அப்புறம் வந்து இது ஒரு சர்டன் லிமிட் மேலே நீங்கள் ஆஃப் ரோடில் போகும்போது என்ன டிகிரியில் போயிட்டுருக்கீங்க, எந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் போயிட்டுருக்கீங்க, எந்த வீல்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது, அந்த மாதிரி பொசிஷனிங் எல்லாமே இது வந்து கிளியர் கட்டாக காட்டும். ஸோ ஒரு ஆஃப் ரோடு காருக்கு
எந்த அளவு ஒரு ரஃப் அண்ட் டஃப் ஒரு டஃப்னஸ் வேணுமோ அதையும் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் ஆஃப் ரோட் காராக இருந்தாலும் இது எந்த அளவுக்கு இதோட லக்ஸரி திங்ஸ் இன்சைட் அட் த சேம் டைம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ். ஸோ இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லைன்னா கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜியாக இருக்கட்டும், அதனால் அதை எல்லாமே வந்து ஜிஎம்சி வந்து ஆல் டுகெதராக பண்ணியிருக்காங்க. இன்ஜினியரிங் எந்த அளவு டஃப்பாக இருக்கோ அட் த சேம் டைம் இதோட கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜியுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாருமே உள்ள நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ட்ரைவ் பண்ணும்போதுமே வந்து எப்படி ஒரு ஸ்போர்ட்டிவ் கார்ஸ்க்கு நம்மளுக்கு அந்த சீட்ஸ் வந்து கப் சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க, எந்த அளவு நம்மளை கேட்ச் பண்ணி கொடுத்துருக்குமோ அந்தளவு இந்த காருமே வந்து கேட்ச் பண்ணி பிடிச்சிருக்குது. ஸோ அதுவுமே இது வந்து இந்த காரை இன்னும் கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுளாக தோணுது. அட் த சேம் டைம் ஈவன் இந்த ஓனர் சொல்லும்போது இதில் ரோடில் போகும்போது கிங் ஆன் ரோடு அந்த ஒரு ஃபீல் இருக்கும். என்னென்னா ஒரு மேலேருந்து பார்க்குறோம், அப்ரோச் இருக்குது, அண்ட் பீப்புள் ஆர் வாட்சிங் அஸ். என்னென்னா யாருமே வந்து இந்த கார் த ப்ரைட் ஃபார் த கார் ஓனர்ஸுங்கிறது என்னென்னா when your car crash people has to look back, right? This is very important. ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரோட்டில் கிராஸ் பண்ணும்போது எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களை திரும்பி பார்க்குங்க, சம்திங் லுக் மேசிவ் அண்ட் லுக் குட். அந்த ஃபீல் வந்து இந்த காரை எந்த ஆங்கிளில் பார்த்தாலுமே வருது. ஸோ கைஸ், நம்ம வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து ஓனரோட சீக்மெண்ட் இருக்கும். ஓனர்ஸ் வந்து ஏன் இந்த காரை வாங்கினாங்க, ஸோ வந்து இதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அண்ட் இதோட காஸ்ட் என்ன துபாயில், அது எல்லாமே ஓனர் ரிவீல் பண்ணுவார். ஸோ வில் மீட் மிஸ்டர் அஹமத். வெல்கம் டு அவர் சேனல் அண்ட் யூ ஹேவ் அமேசிங் நைஸ் கார். ஸோ நவ் த டைம் ஃபார் ஓனர். ஸோ ஐ கோனா ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ். First, why you buy the car? It's an amazing car. You can use it wherever you want. Exactly, and it look good and very. Yeah, it looks very good. Now we have an two question answer. One is very easy, and another one is very tough. Easy is advantage. You have to say 3 advantage, and the toughest part is you have to say 3 disadvantage. Okay. So for the advantages, I'm going to say that you can go wherever you want with this car. You can off-road with it. Exactly. The second one is it's eye-catching on the road. The third one is my wife cannot drive it. So disadvantage, you cannot park this car anywhere. That's a huge disadvantage. That's the only one I can think about, because it's an amazing car. It has a very good technologies, and the features inside this car is amazing. Yeah, really. Yeah. So now I want to ask you that how much it cost in Dubai? So if you are going to get a GMC Sierra 84 brand new in Dubai, it will cost you around 280,000 dirhams. It's around 300,000. Yes, around 300,000. So Indian money we can say 62 to 65 lakhs, but in India it won't come in that cost. Obviously it will go 1.5 to nearby 2 crores it can reach, because due to the taxes and Exactly. all. So we need to pay the government. Yeah, exactly. So this is the car, and thank you so much and providing your car, and it's very good option and nice choice for this car. Guys, இந்த கார் வந்து எக்ஸ்க்ளூசிவா நாங்க பண்ணியிருந்தோம். நிறைய பேர் இந்த ஜிஎம்சி கார் பத்தி கேட்டிருந்தீங்க. பர்టిక్యులர் நீங்க நான் மாடல் சொல்லாலும் ஜிஎம்சியை பத்தி பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இந்த கார் பண்ணோம். ஜிஎம்சி சியாரா, இந்த மாதிரி ஜிஎம்சியில் நிறைய கார் இருக்குது. ஜிஎம்சி சியாரா இருக்குது, யுகான் இருக்குது, டெனாலி இருக்குது, அப்படி நிறைய ஒரு பெரிய சைஸ் கார். ஜிஎம்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய சைஸ் கார். அட் த சேம் டைம் அந்த கம்ஃபர்ட், லக்ஸரி, அது எல்லாமே கொடுப்பாங்க. நாட் ஓன்லி இன் ரிலையபிலிட்டி, அதை தாண்டி அடுத்த லிமிட் இருக்குது. இந்த மாதிரி மாடல்ஸ் கார் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அமெரிக்கன் கார்ஸ் அண்ட் ஜெர்மன் கார்ஸ் எல்லாமே. ஸோ இந்த கார் அந்த கேட்டகரியில் ஒரு இம்பார்ட்டன்ட் கார்ஸ். ஸோ அதனால் இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ உங்களுக்கு இருந்திருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் புதுசாக இருந்த எங்கள் சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்டு இதேமாதிரி ஏதாவது வேறு ஒரு கார்ஸ் வேணும், இல்லாட்ட ஒரு பர்டிகுலர் கார்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் கார்ஸ் பற்றி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜஸில் இதே மாதிரி நிறைய கார்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்திருக்கு, அதிலையும் நீங்கள் பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறோம். Until that, bye from Manif Kapoor and Pratap. See you in another video with another cars.